அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து யார் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கடைசி தேதி, ஸோ எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போகுதுன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக இந்த போஸ்ட், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போடுவோம். ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ விரைவில் வந்து இந்த தேர்வுக்கான நம்ம டெஸ்ட் பேட்ச்ன்றது பின்னாடி வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 6/4/2025 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அப்ளை பண்ணுற கடைசி தேதி 5/5/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலான்றாங்க. அதுக்கான கடைசி தேதி 6/5/2025, ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 விதமான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜாப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்டல் அசிஸ்டன்ட், ரூம் பாய் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இதில் ஆக்சுவலாக வந்து 2 நோட்டிஃபிகேஷன் சொன்னல, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே விதமான தொடர்புடையவன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் காமனாக வைக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற காலியாக உள்ள துப்புரவு பணியாளர், தோட்டப் பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர் மற்றும் காவலர் போன்ற பணிகள் இருப்பதற்கான வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை எண் 73 ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. அது 72, 73 ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து ரெண்டுத்துக்கும் நாங்கள் காமனாக வைக்கிறோம் அப்படின்றத 2வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு விண்ணப்பதாரர் 2 அறிவிக்கையிலும் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து பதவிகளுக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கோ விண்ணப்பித்து ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தால் தகுதி மற்றும் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி கீழ்கண்ட வரிசை முறையில் தேர்வு செய்யப்படுவதுன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாப்தார், 2வது வந்து அலுவலக உதவியாளர், அப்புறம் வீட்டு உதவியாளர், அப்புறம் ரூம் பாய், அப்புறம் தூய்மை பணியாளர், அதுக்கப்புறம் தோட்டப் பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், அதுக்கப்புறம் காவலர். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 9 வகையான போஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் போட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த போஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஜாப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பாய், இந்த 4 போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக 9 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா, இதில் 4 கொடுத்துருக்காங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் மீதி 5 நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் காமன் தான், பட் வந்து 2 நோட்டிஃபிகேஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காவலருக்குலாம் எக்ஸாம் நடந்தது இல்லையா, இன்னும் ரிசல்ட்டே கொடுக்கல. ஸோ அது வந்து கீழமை நீதிமன்றங்கள், அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழமை டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கும் இல்லையா, அந்த கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சாங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் என்பது மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை மற்றும் மதுரை, ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு வந்திருக்கு. இது மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது வேறு கோர்ட்டு, அது வேறு கோர்ட்டு. இது வந்து உயர்நீதிமன்றம், அது வந்து கீழமை நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஓகேங்களா? சரி, ஸோ வேறு என்ன இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டு பார்த்துட்டோம். சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கப்பா. அதாவது நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 72 ஹவர்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்களே அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு, கிளைம் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெப்சைட் தெரியும் நமக்கு, www.mhc.tn.gov. இந்த வெப்சைட் மூலிமா நம்ம அப்ளை பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம படித்து பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? கவனத்திற்குன்னு போட்டிருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சி பிரிவின் அனைத்து ஆட்சியர்களும் தகுதியின் அடிப்படையில் நடத்தப்படுகிறதுன்றாங்க. நேர்மையற்ற முறையில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து ஏமாற்ற மோசடியாளர்கள் மற்றும் நபர்களிடம் வந்து விண்ணப்பதால் தங்களை காத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ வந்து நாங்கள் வந்து நேர்மையாக தான் வந்து ஃபில் பண்ணுறோம், எதுவும் இடைத்தரகர்கள் யாராவது உங்களை அணுகுனாங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அவ்வாறான நேர்மையற்ற நபர்களால் விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்பட்டு அதனால் அவர்களுக்கு உண்டாகும் கஷ்ட நஷ்டங்களுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு எந்த விதத்திலும் பொறுப்பாகாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த அறிவிப்புக்கான அதிகபட்ச கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான கல்வி தகுதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு அல்லது அதுக்கு நிகரான இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 12th முடிச்சிருக்கணும் அல்லது வந்து குறைந்தபட்சம் 8வது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 12th மேலே படித்தவங்க அதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, டபுள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ 12th ஈக்குவல், அவ்வளோதான். ரைட்டா? மேக்ஸிமம் அவ்வளோதான் முடிச்சிருக்கணுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். இது கீழமை நீதிமன்றம் கூட அதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா டிகிரி அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ போனால் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஏன் வரையெல்லாம் கொஸ்டின் கேட்டு வந்து மார்க் கம்மி போடுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறதா சொல்கிறாங்க.
ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இதில் வந்து +2 தகுதி அப்படின்றத சொல்கிறாங்க. அப்ளை பண்ணும்போதே உறுதிமொழியும் கொடுத்துடணும். நான் +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், மேலே நாங்கள் படிக்கல அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? விண்ணப்பதாரர்கள் இறுதியாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன் தங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஒரு முறை சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேகன்சி பார்த்துக்கலாம். ஜோப்தார் வந்து 12 கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 137 கொடுத்துருக்காங்க, வீட்டு உதவியாளர் வந்து 87 வேகன்சி வந்து, ரூம் பாய் வந்து 4 வேகன்சி இருக்குது. சம்பள விகிதம் 15,700 முதல் 58,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ரிசர்வேஷன் படி உங்களுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்துருக்கா அப்படின்றலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 1/7/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. குறைந்தபட்சம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சம் வந்து 37 வயசு வந்து இருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மற்றவர்கள் ஒதுக்கீடு வகை சாராத அல்லாதவர்கள் அப்படின்னு சார்ந்தவா அல்லாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆதி திராவிடர் வகுப்புனா ஆதி திராவிட மிக வந்து எம்பிசி இல்லாமல் ஓசி ஜென்ரல் வரும்ல, அன்ரிசர்வ்டு கேட்டகரின்னு போடுவோம்ல. ஸோ அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18லேருந்து 32, மற்றவர்களுக்கெலாம் வந்து 37 அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஓசிக்கு மட்டும். பணியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் என்றால் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணி அல்லது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சர் பணியில் முழுநேர பணியாளர் அல்லது அங்கீகரிப்பு தகுதிக்கான் பருவத்தினர், தகுதிக்கான் பருவம் நிறைவடையாதவர்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 47 வயசும் வந்து இருக்கலாம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏஜ் லிமிட் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் அதில் அவங்கள வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் இது இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்கும், ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் 40% இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை விட 10 வருடங்கள். ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து 10 இயர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே அரசு பணியில் விடுவிக்கப்பட்டவர்கள் மற்றும் தற்காலிக அரசு பணிகள் வந்து 42 வயசு அப்படின்றதும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாள் ராணுவத்திற்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஏஜ் லிமிட். கல்வி தகுதி ஏற்கனவே சொன்னது தான், குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதுக்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். அதிகபட்சமாக 12ஆம் வகுப்பு அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி மிகாமல் இருத்தல் வேண்டும். அதுக்கு மேலே மேக்ஸிமம் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர் தான் +2 கல்வி படிப்புக்கு மேலாக எந்தவித உயர் படிப்பும் படிக்கவில்லை, உயர் படிப்பை தொடரவில்லை, அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்கல என்ற உறுதிமொழியை பதிவு செய்ய வேண்டும். அதாவது அப்ளை பண்ணும்போதே சொல்லணும். விண்ணப்பதாரர் தேவையான கல்வி தகுதிக்கு மேலாக படித்திருந்து அதை விண்ணப்பிக்கும் போது மறைத்திருந்தால் அந்த நபர் மீது சட்ட நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுன்றாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மறைக்கக்கூடாது. +2 தான் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கு மேலே இருந்தால் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? யாருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸ் 4 வீலருக்கான காரை ஓட்டுறது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சு லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போன்றாங்க. ப்ளஸ் வந்து சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பில் அனுபவம் ஏதாவது இருந்தாலும் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு உதவியாளர் பணிக்கு முன்னுரிமை யார் கொடுப்போம்னா, வீட்டு பராமரிப்பு, உணவு மற்றும் பானங்கள் தயாரிப்பு, சமையல், பேக்கரி பொருட்கள் தயார் செய்தல் போன்ற துறையில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 1 வருட கைவினை பயிற்சி முன்னேற படிப்பு சான்றிதழ் மேற்கண்ட துறையில் 2 வருட அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ நீங்கள் ஏதாவது இது சம்மந்தமாக படிச்சிருக்கீங்க அல்லது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை நல்லா பேசுவீங்கன்னா ஸோ வீட்டு உதவியாளருக்கு வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுப்போன்றாங்க. இவங்களும் லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுப்பிரிவினர் பிரிவுபடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ரைட்டா? எத்தனை பதவிக்கு விண்ணப்பித்தாலும் நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணாலும் சரி, ஏன்னா இதுக்கு முன்னால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 500 ரூபா வாங்கியிருந்தாங்களே அந்த மாதிரி. ஆனால் 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு 500 ரூபா, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் 500 ரூபான்னு வாங்குவாங்க. ரைட்டா? ஆனால் போஸ்ட் வைஸாக வந்து கொடுக்கல. எத்தனை பதவிகளுக்கு நீங்கள் சூஸ் பண்ணாலும் 500 ரூபா கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். SC ST SCAக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு விலக்கு அளிக்கப்படுது. உங்களுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வகுப்பையும் சேர்ந்தால் 40% அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து ஆதரவற்ற உதவிகளுக்கும் வந்து ஃப்ரீ தான், அவங்களுக்கும் முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. தேர்வு எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ரைட்டா? சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த 3 முறையில் தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நம்ம பாஸ் பண்ணணும். அதில் மொத்த மதிப்பெண்கள் 65. ஸோ 90 நிமிடங்கள் சொல்கிறாங்க. ஸோ 1.5 மணி நேரம் தான் நமக்கு டைம் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின் கேட்குறதா வந்து சொல்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வு, மாற்றுத்திறனாளிகள் வந்து இங்கிலீஷோட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 25 கொஷின் வந்து தமிழ் இருக்கும். குறைந்தபட்சம் 10வது எடுக்கணும். ஆனால் கட் ஆஃப்ன்றது அதுக்கு மேலே வரும். பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40. ஸோ மொத்தம் வந்து 65 கொஷின். இதான் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதில் கட் ஆஃபில் யார் உள்ளே வரீங்களோ அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் 8ஆம் வகுப்பு வரை
அதாவது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரை தான் உங்களுக்கு வந்து தேர்வே இருக்கும் ரைட்டா. அதாவது சிலபஸ் கொஷின் கிரேட் அந்த எடுக்கிறது அந்த தரம் வந்து 8ஆம் வகுப்பு தரம் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் அப்படின்றது போட்டிருக்காங்க ரைட்டா. பொது தமிழ் பொது ஆங்கிலம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. பொது அறிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடப்பு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, அடிப்படை கணித திறன் பேசிக் மேக்ஸ் இருக்கும், வீடு பராமரிக்கும் முறை, சுகாதாரம், உணவு தயாரிக்கும் முறை, பானங்கள் பரிமாறுதல் பற்றிய பொது அறிவு, அலுவலக பராமரிப்பு, அலுவலக பொருட்கள் சாதனங்கள் பராமரிப்பு, பொதுறிவு அறிந்திருத்தல் வேண்டும். கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஜிகே வந்து 2 லாங்குவேஜில் இருக்குன்றாங்க. தமிழ் மற்றும் ஆங்கில கேள்விகள் வேறுபாடு இருப்பின் ஸோ வழக்கம் போல் டிஎன்பிசி சொல்கிற மாதிரி தான் ஆங்கில மொழியில் கேட்கப்படும் கேள்வியே இறுதியானது. ஸோ தமிழில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுவே வந்து ஃபைனல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போதும் சொல்கிறது தான் ரைட்டா. பகுதி ஆ மற்றும் ஆவில் தனித்தனியே தேர்ச்சி பெறும். அதாவது குறைந்தபட்ச மதிப்பெண்ன்றது 2த்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது 2 தனித்தனியாக தான் நீங்கள் எடுத்தாகணும் ரைட்டா. அதாவது 10 அப்படின்றது குறைந்தபட்சம் 20வது நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1:4 ரேஷியோவில் வந்து அடுத்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ரைட்டா. செயல்திறன் தேவை அறிவிக்கையில் காலைப்படுங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு சில இதுக்கு மட்டும் 1:5 வந்து கொடுப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சார் எப்படி சார் இருக்குன்னா அது பாருங்கள் 40 மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 40 மார்க் எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து சமையல் செயலில் 20 மார்க்கும், வீட்டு பராமரிகள் 20 மார்க்கும், மொத்தம் 40 மார்க் போட்டிருக்காங்க. வீட்டு உதவியாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிறது 20 மார்க்கும், தூய்மை மற்றும் சுகாதார பணிக்கு வந்து 10 மார்க்கும், சுத்தப்படுத்தல் மற்றும் தோட்ட பராமரிக்கு 10 மார்க்கும் வந்து 40 மார்க் இருக்கும். இதான் வந்து ஸ்கில் டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வைப்பாங்க ரைட்டா. ஏற்கனவே சொன்ன மாதிரி அலுவலக உதவியாளர் பணியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் 4-வீலர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு 3 மார்க் கிடைக்கும் அப்படின்றாங்க. சமையல் அனுபவ சான்றிதழ் உள்ளவர்களுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கின்றாங்க. வீட்டு பராமரிப்பு அனுபவ சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 மார்க் கிடைக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ரைட்டா. வீட்டு உதவியாளர் பதவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் 4-வீலர் வச்சுருந்தா அது 3 மார்க் கிடைக்கும். வீட்டு பராமரிப்பு அனுபவ சான்றிதழ் 1 மார்க்கும், உணவு மற்றும் பானங்கள் சமையல் செய்தல் பேக்கரி அனுபவ சான்றிதழ் உள்ளவர்களுக்கு வந்து 1 மார்க் வந்து கூடுதலாக கிடைக்கும்ன்றாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூடுதலாக 1 மார்க் கிடைக்கும். மேற்கண்ட பிரிவு 2 மற்றும் 3க்கான சான்றிதழ்கள் ஏற்கனவே வேலை பார்த்தவரிடமோ முதலாளியிடமோ பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னா ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வேலை யார்கிட்ட பார்த்தீங்களோ அவங்ககிட்டயோ அல்லது ஓனர்கிட்டயோ வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இது 1:2 ரேஷியோவில் வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் பற்றியும் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். 2 சேர்த்து 20 காமத்தில் வேண்டும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பணியின் தன்மை எப்படி இருக்கும், இந்த ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. பணி அமர்த்தப்படும் இடம் நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிசல்ட் வராமல் இருக்கலையே, அது கீழமை நீதிமன்றம். இது பார்த்துக்கோங்க. தேர்வு செய்யப்படும் நபர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ அல்லது கோயமுத்தூர் அல்லது மற்றும் மதுரையில் உள்ள தமிழ்நாடு நீதித்துறை மண்டல பயிற்சி மையங்களிலோ பணி அமர்த்தப்படுவர். மேலும் மேலே கூறப்படும் இடங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பின்றி எந்த நேரத்திலும் நிர்வாக தேவைகளுக்கு ஏற்ப பணி மாற்றம் செய்யப்படுவர். ஜாப் எங்கே இருக்குன்னா எங்கே வேணாலும் இருக்கலாம். சென்னையில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், அல்லது கோயம்புத்தூரில் இருக்கலாம். மதுரையிலும் கோயம்புத்தூர்லையும் தமிழ்நாடு நீதித்துறை மண்டல பயிற்சி மையம் இருக்கான், அந்த இடத்துலையும் இருக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம், பட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கிடையாது. இது மாதிரி உயர்நீதிமன்றங்களில் மட்டும்தான் ஜாப் இருக்கும். தேர்வு நடைபெறும் இடம் பொறுத்த வரைக்கும் பொது இட தேர்வு சென்னை மற்றும் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு முடிவெடுக்கும் வேறு இடத்தில் நடைபெறும் அப்படின்றாங்க. அனைத்து பதவிகளுக்கும் செயல்திறன் தேர்வு மற்றும் சான்று சரிவு தகுதி சென்னை, அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே நடக்கும். ஆனால் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் சென்னையில் மட்டும்தான் நடக்கும் ரைட்டா. சென்னையில் மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தேர்வு நடைபெறும் இடம், தேதி, தெரிவு செய்யும் முறை மற்றும் குறைந்தபட்ச மதிப்பெண், தகுதி மதிப்பீடு, மறுக்கூட்டல் மற்றும் இவ்வறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள விதிகளை தளர்த்தவோ அல்லது மாற்றவோ அல்லது விடைத்தாள் சம்பந்தப்பட்ட எந்தவித வேண்டுகோளோ விண்ணப்பங்களோ எந்த சூழலிலும் ஏற்கப்பட மாட்டாதுன்றாங்க. பொது எழுத்து தேர்வு செயல்திறன் தேர்வு சான்று சரிபார்ப்பில் பங்கேற்க வரும் வினதற்கு எந்தவித பயணப்படியோ தினப்படியோ வழங்கப்பட மாட்டாது அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து போகிறதுக்கான செலவு நீங்களே எடுத்துக்கணுன்றாங்க. ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஜென்ரல் உமனுக்கு எவ்வளோ, ப்ரியாரிட்டிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோன்றதும் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஜாப்தாருக்கு மொத்தம் 10 வேகன்சி, அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.
பேக்லாக் வேகன்சி இருக்குது, மொத்தம் 12 வேகன்சி வந்துருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலுக்கு 16 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிக்கு 5 இருக்குது, உமனுக்கு வந்து 7 இருக்குது, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் ப்ரியாரிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். இதையும் பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு நோட்டிஃபிகேஷன். இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது 73 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீப்பர், தோட்டப்பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 6/4/2025 தான். கடைசி தேதி 5/5/2025. ஸோ பேமெண்ட் வந்து 6/5/2025. இது எல்லாமே காமனாக தான் இருக்குது. ஸோ இதில் வேகன்சி மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு 73, தோட்ட பணியாளர்களுக்கு 24, வாட்டர்மேனுக்கு 2, சுகாதார பணியாளர்களுக்கு 49, வாட்ச்மேனுக்கு 4. சம்பள விகிதம் அதே தான் 15,700 வந்து 58,100 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது இல்லாமல் அலோன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவும் அதே தான். குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 37. ஏஜ் லிமிட்டும் அதே தான். கட் ஆஃப் டேட் 1/7/2025 அதை தான் போட்டிருக்காங்க. ஸோ 32 ஓசிக்கும் இருக்குது. ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 47. எல்லா இதுவுமே காமனாக தான் இருக்கும். எக்ஸாம் கூட உங்களுக்கு காமன் தான். நோட்டிஃபிகேஷன் தான் 2 பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு டைம் இதை படித்து பார்த்துக்கோங்க. அப்போ இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. வேகன்சி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். என்ன போஸ்ட்லாம் அப்ளை பண்ணுறதுனா 2 நோட்டிஃபிகேஷனும் தனித்தனியாக பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அதே தான். கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதுக்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றது வேண்டும். ஸோ குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு, அதிகபட்சம் வந்து +2 அல்லது +2க்கு நிகரான படிப்பு இருக்கணும். அதுக்கு மேலே படிச்சிருக்க கூடாதுன்றது இதுலேயும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபா தான். மற்றவர்களுக்கு அந்த SC, SCA, STக்கும் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன், தேர்வு முறைகள், செலெக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கிட்டத்தட்ட காமனாக தான் இருக்குது. ரைட்டா? ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் அதான் போட்டிருக்காங்க பாருங்கள். 40 போட்டிருக்காங்க. தோட்ட பணியாளருக்கு, வாட்டர்மேன் பதவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. மேற்கூறிய பொதுவில் தேர்வு தகுதியான அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நபர்கள் செயல்திறன் தேர்வுக்கு அழைக்கப்பட்டு கிட்கின்ற அவர்களின் திறமைகள் பரிசோதிக்கப்படும். இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோட்ட பராமரிப்பு, தோட்ட உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், மரங்கள், செடிகளை வெட்டுதல், தண்டு கிளைகளை வெட்டுதல், கவாத்து செய்தல், மரம் செடிகளை நடுதல் மற்றும் பூச்செடிகளை பதியம் போடுதல், நீர் பராமரிப்பு, பாதுகாப்பு, சுத்தப்படுத்தல், தூய்மை செய்தல் போன்ற இதர வேலைகள் வந்து தோட்ட பணியாளர் மற்றும் வாட்டர்மேன் பதவிகளுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதே தூய்மை பணியாளர், சுகாதார பணியாளர் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிங்கன்னா தரையை தூய்மை செய்தல், குளியலறை, கழிவறைகளை சுத்தம் செய்தல், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, சுத்தப்படுத்துதல், தூய்மை செய்தல் போன்ற இதர வேலைகள் வந்து உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவலர் பதவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேற்கூறிய ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அலுவலக பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, உள்ளே வெளியே செல்லும் பதிவேடு பராமரிப்பு, அலுவலகத்தில் ரோந்து வருதல், இதர அலுவலக வேலைகள், அடிப்படை பாதுகாப்பு, தீயணைப்பு பாதுகாப்பு பற்றிய பொது அறிவு பற்றிய அறிவு சம்பந்தமான ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குன்றாங்க. ஸோ யாருக்கு எந்த மாதிரியான ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:2ன்ற ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் போஸ்ட்டு கம்மி இருந்துச்சுன்னா 1:3ன்ற ரேஷியோவிலையும் வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே அதே தான். பணியமர்த்தப்படும் விதமும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். உங்கள் பாருங்கள், தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலோ, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலோ, அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ, அல்லது கோயம்புத்தூர் மதுரையிலோ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே காமன் தான்ப்பா. ரைட்டா? ஸோ இது வேறு நோட்டிஃபிகேஷன், அது வேறு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் மட்டும் 2த்துக்கும் மாறுபடுது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 2த்துக்கும் காமனாக தான் இருக்குது. ரைட்டா? ஸோ நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு இந்த தேர்வுக்கு எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஏதுன்ற முழுமையான விவரங்கள் நமக்கு கொடுப்போம். ஏற்கனவே கீழே நீதிமன்றங்களுக்கும் நம்ம வினிஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நிறைய வீடியோக்கள் கொடுத்துருந்தோம். டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ரைட்டா? ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தேர்வு சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.